சந்திர பகவானை ராசிநாதனாக கொண்ட நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது, குறிப்பாக அந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போகிறாங்க, எந்தெந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. ஏன்னா தொழில்காரகன் ஒரு நல்ல இடத்துல இருந்தால் தான் தொழிலில், வியாபாரத்தில், குடும்ப வாழ்க்கையில் கூட நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்க முடியும். அதனால் தொழில் ஸ்தானம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கடகராசி என்பவர்களை பற்றி ஒரு சின்ன அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சில வரிகளில் பார்க்கலாம். நல்ல ஒரு மரியாதை உள்ள நபர்கள், சகிப்புத்தன்மை உங்களுக்கு அதிகம், அதே மாதிரி கடவுள் பக்தியும் உங்களுக்கு அதிகம். நல்ல ஒரு நடுத்தரமான உயரமுடையவங்க, சிறு வயதில் கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பாங்க. ஒரு 30-35 வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு உயர்ந்த சிந்தனை உடையவங்க அப்படின்லாம் இந்த கடகராசி என்பவர்களை சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன் பண்ணுறதுல இந்த கடகராசி என்பவர்களை அடிச்சிக்க முடியாது. நல்ல ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணக்கூடியவங்களா இந்த கடகராசி என்பவர்கள் இருப்பாங்க. பேச்சில் ஒரு உறுதித்தன்மை இருக்கும். மெல்லிய குரலில் பேசினாலும் அந்த பேச்சில் ஒரு கம்பீரம் தெரியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு திறமசாலிகளாக இந்த கடகராசி என்பவர்கள் இருப்பாங்க. நல்ல ஒரு ஞாபக சக்தி உடையவங்களும், அறிவால் வெல்லக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த கடகராசி என்பவர்களை சொல்லலாம். சரி, இவங்களை அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும், புதுசாக ஒரு தொழிலோ வியாபாரமோ செய்ய போகிறீங்க, உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த சனீஸ்வர பகவான் கிரக பயிற்சி ஏற்படுறதுனால நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழும், இந்த சனி பயிற்சி என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். நவகிரகங்களே ஈஸ்வரன் அப்படிங்கிற பட்டத்தை பெற்றவர் சனீஸ்வர பகவான் தான். நீதிமான், ஒவ்வொரு செய்யக்கூடிய அந்த கர்ம வினைக்கேற்ப பலன்களை அள்ளித்தரக்கூடியவர் சனீஸ்வர பகவான். இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார். தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து குருவுடைய வீட்டுக்கு பயிற்சியாக இருக்கிறார். இதனால் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது, குறிப்பாக நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாதிரியான நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கடகராசிக்கு சனீஸ்வர பகவான் பாக்கிய சனியாக வந்து அமரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கடகராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். தாய்வழி உறவுகிட்ட இருந்த அந்த பிரச்சனைகள், தாய்வழி உறவுகிட்ட ஒரு சிலர்லாம் போக்குவரத்தே இல்லாமல் இருந்திருப்பீங்க. தந்தை வழி உறவுகளால் ஒரு சில இடைஞ்சல்களை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு பாக்கிய சனியாக சனீஸ்வர பகவான் வந்து அமரும்போது தந்தை வழி உறவுகள் மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள்லாம் மேற்கொள்வீங்க. தொழிலில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். பாக்கிய சனி நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக தான் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. எடுக்கிற காரியங்கள்லாம் வெற்றி ஆகணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை ஒரு முறை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்குங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். முடிந்தால் திருநள்ளாறு ஒரு முறை சென்றுட்டு வாங்க. திருநள்ளாறு குச்சனூரில் இருக்கிற சனீஸ்வர பகவானை வழிபடுறது நல்ல ஒரு மாற்றத்தை நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு கொடுக்கும். அதனால் முடிந்தால் ஒரு முறை அங்கே போய் வழிபட்டுட்டு வர்றது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். சரி, நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, சப்தமஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரனும் புதனும், சனி பகவான், ராகு, விரயஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். கிரக அமைப்புகள் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். வருகின்ற வாரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி திறமையாக சமாளிப்பீங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வெளியூர், வெளிநாட்டுக்கு செல்லலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். பணவரத்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட டபுளாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக இருந்த அந்த தொந்தரவுகள் சரியாகும். தொழிலில், வியாபாரத்தில் தேவையில்லாத அலைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட
புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு ஒரு பக்கம் இருந்தாலும் கூடுதலான பொறுப்பு இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும், அதோட கூட கூடுதலான வேலை பளுவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அதிக நேரம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதிக நேரம் தொடர்ந்து உழைக்கிறதுனால உணவு விஷயத்தில், ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க மாட்டீங்க. அதனால் ஒரு சில தொந்தரவுகளை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரிச்சுப்பாங்க. தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை தைரியமாக ஹேண்டில் பண்ணி அதை சரி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்பப்போ வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்வது நல்லது அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்களோட எதிர்காலத்திற்காக ஒரு முக்கியமான முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சி எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற உறவுகளால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் வரும். நீங்கள் இந்த வாரத்தில் இல்லை வருகின்ற வாரத்தில் ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனையை சந்திச்சிங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த கடகராசி என்பவர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. அதே மாதிரி இந்த கடகராசி பெண்களுக்கு எந்த காரியெல்லாம் தடைபட்டு நினைச்சோ அந்த காரியெல்லாம் வருகின்ற நாட்களில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக திருமண வயதில் இருக்கக்கூடிய கடகராசி பெண்களுக்கு நல்ல ஒரு வரம் அமையக்கூடிய யோகம் இருக்குது. மனதில் எதை பற்றியாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா, அந்த சிந்தனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும். மனதுக்கு பிடித்த நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் அந்த கல்வியை கற்றுக்கும் போது ஒரு சில கவனச்சிதறல்கள்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். கூட்டு முயற்சி நல்ல ஒரு வெற்றியை தேடித்தரும். அதனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நீங்கள் படிக்கிறப்ப உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த கடகராசி மாணவர்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகமும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போடுங்க. அதிக நேரம் படிப்புக்காக கொஞ்சம் செலவு செய்யுங்க. நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கடகராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்வான நாட்களாக இருக்குது. வெளியில் போய் ஒரு சிலர்லாம் தங்கி வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு சில மாணவர்களும் கூட வெளியில் தங்கி படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே கரெக்டாக சரியாக முடிவெடுத்து கரெக்டாக போவீங்க. அதில் எந்த மாற்றமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படாது. ஒரு சில டைம்லாம் நீங்கள் ஒரு கரெக்டாக முடிவு எடுப்பீங்க, அதில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரும், சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு கரெக்டான டிசிஷன் எடுப்பீங்க. அதன் மூலிமா பார்த்திங்கன்னா உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பண வரவு நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நிதி உதவியெலாம் டக்கு டக்குன்னு கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் நிறைய கிடைப்பாங்க. அதன் மூலிமா லாபமும் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்வான நாட்கள் அமைந்திருக்கு. குடும்ப உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வர போகிறீங்க. கணவன் மனைவிக்கிட்டே கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்தது இல்லையா, அந்த வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். அப்பப்போ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். இருந்தாலும் ஒற்றுமையில் எந்த ஒரு சீர்குலைவும் இந்த காலகட்டத்தில் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்களுடைய தேவையை இந்த காலகட்டத்தில் கேட்டு அதை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போதும், குடும்ப உறவுகிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பயன்படுத்த வேண்டாம். கோபத்தை பாராட்டிட்டு தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உறவுகளை ஒரு சில இடத்துல பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். ஒரு சில உறவுகள் மூலிமா சின்ன சின்ன உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்வான நாட்களாக இருக்குது. நிலுவையில் எந்தெந்த விஷயம்லாம் இருந்ததோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். ராப்பகல் பார்க்காம உழைப்பீங்க. அந்த உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு அங்கீகாரம் வருகின்ற நாட்களில் இந்த ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக
அரசியல் தொடர்பான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நிறைய இடத்துல நல்ல பாராட்டும் கிடைக்கும். மக்கள் மத்தியில் நீங்கள் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக, நல்ல ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணக்கூடிய ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்க வர போகிறீங்க. மக்கள் பிரச்சனையை கேட்டு அதை கரெக்டாக தீர்வு பண்ணக்கூடிய ஒரு யோகமும் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். மக்களுடைய ஆதரவு இருக்கும். அதே மாதிரி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களும் டக்குன்னு நடக்கும். அதே மாதிரி கூட்டு முயற்சி நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். எதிர்காலத்திற்காக ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. இந்த படிப்பு தான் படிக்கணும், இந்த கல்லூரியில் தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க. அந்த சிந்தனை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை இன்னும் சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குலதெய்வ பிரார்த்தனை மட்டும் மறக்காமல் செய்யுங்க. அதோட கூட சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானை வழிபடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும்